ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் விவி ஃபேமிலிக்கு நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் பத்திரமா ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4-5 நாட்களாக வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வருகிற ஒவ்வொரு வசனத்தை வந்து நான் மட்டும் அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அந்த வசனத்தை வந்து பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி தான் இந்த என்னோடய சேனலில் விவி சேனலில் நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வசனத்தை போட்டுட்ருக்கிறேன். எனக்கு வருகிற ஒவ்வொரு வசனத்தும் நான் மட்டும் படிச்சுட்டு இருக்காமல் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய நாமத்தை உலகமெங்கும் பிரசங்கிங்க, என்னோடய நாமத்தை உலகமெங்கும் கொண்டு போய் என்னோடய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது இந்த யூடியூப் சேனல் மூலியமாக என்னால் முடிஞ்சது, என்னால் ஆண்டவரோட நாம மகிமைப்படட்டும், நாங்கள் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் இல்லைங்களா? ஆண்டவரோட ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன். என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் மூலிமா இருந்திருக்கிற 862 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் ஒரு விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு 4-5 நாட்களாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். வருகிற ஒவ்வொரு வசனத்தும் நான் மற்றும் அந்த வசனத்தை படிக்காமல் உங்களுக்கு அந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி தான் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கிறேன். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க, ஏதோ ஒரு வேதனை இருக்கும்போது இந்த வசனம் பேசப்படும். ஆமென். இன்றைக்கி கொடுக்கப்படுகிற அந்த வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உண்டான வசனம் எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனாக பலனை சேர்த்து கொள்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனாக பலனை சேர்த்து கொள்கிறான். ஆமேன். மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு வாட்டி வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷமாகப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனாக பலனை சேர்த்து கொள்கிறான். ஆமேன். இன்றைக்கி எனக்கு வந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வசனம் உங்களுக்கு மூலியமாக பேசும். இந்த வசனம் உங்களுக்கு உங்கள் கண்ணீரை மாற்றும், உங்கள் பிரச்சனைகளை மாறும். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எத்தனையோ ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிருக்காரு. அதே மாதிரி எனக்கு நிறையா நன்மைகள் செஞ்சுருக்காரு. அது நான் மறக்கவே முடியாது. நான் இப்போ உட்காந்து இந்த பைபிள் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த யூடியூப்பில் என்னையவே ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு நிறுத்தியிருக்கேன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். மனிதர்களால் ஆகாத காரியம் அவரால் ஆகும். டாக்டர்களை கைவிட்டுருக்கலாம், சொந்த பந்தங்கள் கைவிட்டுருக்கலாம், யார் வேணால் கைவிட்டுருக்கலாம். இது முடியும்னு சொல்லுவாங்க, இது முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒருத்தர்னால் மட்டும்தான் அங்கே முடியும். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அவர் அப்படியே செய்யக்கூடியவர். ஆமேன். நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம் பாவங்களை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் நம்முடைய தேவன். 1000 தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அப்பாவை போல ஒருவரும் இல்லை. ஆமேன். அதனால் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்குறேன். என்னால் முடிச்சது உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்கணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இந்த பிரச்சனை அது கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன்.
ஓகே, எல்லாம் சேஃபாக இருங்க, சாப்பிடுங்க, படத்துக்கு போங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் உங்கள் விபி ஃபேமிலி, நான் உங்கள் விக்னேஷ். பாய்.